சாய்ராம், ஜெய் ஜெய் சாயிராம். குழந்தையே, நம்பிக்கையோடு இரு. நான் உன்னுடன் தான் இருக்கிறேன். எப்பொழுதும் உன்னை பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கு என்ன தேவையோ அதை யோசித்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ அனுபவிக்கும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் நானும் உன்னுடன் சேர்ந்து அனுபவித்து கொண்டுதான் இருக்கிறேன். கூடிய விரைவில் என்னுடைய உதவி ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உன்னிடம் சேரத்தான் போகிறது. ஒவ்வொருவரின் கர்ம வினைகளுக்கு ஏற்ற மாதிரி உதவிகள், சாயப்பாவின் உதவிகள் வெகு விரைவாக உன்னை வந்து சேரும் குழந்தையே. கர்ம வினைகளின் வலிமைகள் படி ஒரு சிலருக்கு உடனே சாயப்பாவின் உதவியும் அற்புதமும் நிகழ்ந்துவிடும். வேறு சிலருக்கோ கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம். இது சாயப்பாவின் தவறு இல்லை குழந்தையே. உன்னுடைய கர்ம வினைகளின் தாக்கத்தினால்தான் உனக்கான போராட்டம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. உன்னை சுற்றியே அது வலம் வந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள் குழந்தையே. எந்த நிமிடத்திலும் மனம் தளர்ந்து போகாதே. ஏதாவது ஒரு உதவிக்காக சாயப்பாவிடம் ஏங்கி நின்று கொண்டிருக்கும் பொழுது எந்த தவறான நிகழ்வு நிகழ்ந்தாலும் அந்த நிகழ்விலும் கூட மனம் தளர்ந்து விடாமல் தைரியமாக இரு. கண்ணிமைக்கும் நேரம் போதும் உனக்கான அற்புதத்தை நிகழ்த்த சாயப்பாவிற்கு தெரியும். ஒரே நொடி போதும் அனைத்தையும் மாற்றியமைக்கும் வல்லமை உன் சாயப்பாவுக்கு உண்டு என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. நம்பிக்கையோடு இரு. உன்னுடைய கர்ம வினைகள் அனைத்தையும் நீக்கி உனக்கு சேர வேண்டியதை, உனக்கு கிடைக்க வேண்டியதை, நீ ஆசைப்படுவதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் வேளையில் உன் சாயப்பா கையில் எடுத்திருக்கும் பொழுது அந்த வேளையில் எந்த ஒரு தடங்கல்களோ தடைகளோ நெருங்கவும் முடியாது. நான் அதை அனுபவிக்கவும் மாட்டேன். குழந்தா, நீ வாழ்க்கையில் தேடிக்கொண்டிருக்கும் சந்தோஷம், இது நாள் வரை நீ தொலைத்த சந்தோஷம் அனைத்தையும் மீட்டிக் கொடுப்பேன் உன் சாயிநாதா என்பதை மறந்துவிடாதே என் பிள்ளையே. தொலைத்த வாழ்க்கை, தொலைந்த வாழ்க்கை இரண்டிற்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கிறது. தொலைத்தது என்றால் நாம் தெரியாமல் அதை தொலைத்து இருப்பதுதான் தொலைத்தது. ஆனால் தொலைந்து போனது என்றால் நாம் செய்த தவறுக்காக சிலது நம்மை விட்டு சென்றிருக்கும். அதுதான் நாம் தொலைத்த சந்தோஷம். இப்படி தொலைத்த வாழ்க்கையையும் உன்னை விட்டு தொலைந்த சந்தோஷத்தையும் மீண்டும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் செய்வேன். உன் கர்மாவின் வலிமைகளை குறைக்கும் வேலையையும் நான் செய்வேன் என் குழந்தையே. இதுமே பொறுமையாக இரு. உன் உழைப்பும் உன் வேண்டுதலும் எப்பொழுதும் வீண் போகவே போகாது. பொறுமையான காத்திருப்புக்கு நல்லபடியாக பதில் கிடைக்கும். உன்னுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும். நான் அதை உனக்காக நிறைவேற்றியே காட்டுவேன். எது வந்தாலும், எந்த சோதனை வந்தாலும், எந்த போராட்டம் வந்தாலும் துணிந்து நின்று செயல்படு. உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கிறேன். எதற்காக பயப்படுகிறாய்? உன் வழியை சரி செய்ய, வெற்றி பாதையில் உன்னை அழைத்து செல்ல உனக்கு துணையாக உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்கெடுத்தாலும் பயப்படுகிறாய்? கண்மணியே, உன் சிக்கலான காலமெல்லாம் முடிய போகிறது. உனக்கான அந்த நல்ல நாள் வந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் சிறிது நாட்களே நீ எதிர்பாராத வாழ்க்கையை சந்தோஷமாக வாழத்தான் போகிறாய். குழந்தையே, நீ என்னிடம் பேசினால் நான் உன்னிடமும் பேசுவேன். அதை புரிந்து கொள். உன் மனதிற்கு சற்று ஆறுதலாகவே இருக்கும். நீ என்னை நம்பிக்கையோடு அடைந்தால் நான் உன்னை நிச்சயமாக ஆசிர்வதிப்பேன். என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உனக்கு உண்டு. நீ என்னுடைய பொக்கிஷமான குழந்தை அல்லவா? என் அன்பு பிரியமே, வாய்ப்பு என்பது பறித்து கொள்வதல்ல, திறமையால் நீயே தேடிக்கொள்வதுதான். திறமையில் கவனத்தை செலுத்து. நம்பிக்கையோடு போராடு. வாய்ப்பு உன்னை தேடி வரும். அந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கொள். ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்வை மாற்றுவதற்கான வாய்ப்பே என்பதை புரிந்து நடந்து கொள். எந்த கணம் வேண்டுமானாலும் நீ உன் எண்ணங்களை மாற்றிக்கொள்ள இயலும் குழந்தையே. எனவே
ஒவ்வொரு நொடியையும் உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கான வாய்ப்பே என்று நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டே இரு. கிடைக்கும் போதே வாய்ப்புகளை காலம் தாழ்த்தாமல் பயன்படுத்திக்கொள். தேடும் வாய்ப்பை விட உன்னை தேடும் வாய்ப்பை ஏற்றுக்கொள். வாழ்க்கை உனக்கு சந்தோஷமாகவே மாறிவிடும். இன்பம் எப்பொழுதுமே உன் உள்ளத்திலும் இல்லத்திலும் நினைத்து இருக்கும். வாய்ப்பு எப்பொழுதுமே என்னை தேடி வரும் என்று நினைத்து சோம்பேறித்தனமாக இருந்து விடுவதை விட நமக்கான வாய்ப்பை, உனக்கான வாய்ப்பை நீயே உருவாக்கி அதன் மூலம் வாழ்க்கையை எதிர்கொள்வதே புத்திசாலித்தனமாக இருக்கும் குழந்தையே. எனவே வாய்ப்பை அப்பா கொடுப்பார், அந்த வாய்ப்பு வரும் வரை பொறுமையாக காத்திருக்கலாம் என்று எதையுமே செய்யாமல் அப்படியே அமைதியாக உட்காருவதை விட உனக்கு என்ன தகுதியோ, உனக்கு என்ன தேவையோ, உன் தகுதிக்கு ஏற்றவாறு, உன் தேவைக்கு ஏற்றமாறு உனக்கான வாய்ப்பை நீயே தயார்படுத்திக்கொள். உனக்கு கிடைக்கும் அந்த வாய்ப்பை சரியான பாதையில் செயல்படுத்து. உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் அப்பா உன் அருகிலேயே இருந்து உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் யோசித்து யோசித்து தீர்மானித்து கொண்டுதான் இருப்பேன் என்பதை எப்பொழுதும் மனதில் வைத்துக்கொள். சந்தர்ப்பம் எப்பொழுதுமே மிக மென்மையாகத்தான் வந்து கதவை தட்டும். அதை சரியாக பயன்படுத்திக் கொள்வதுதான் உனது மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கிறது. வாய்ப்பு வரும்பொழுது அதை கெட்டியமாக பிடித்துக்கொள். அதை சரியாக பயன்படுத்திக்கொள். உன் வாழ்க்கையில் நீ வெற்றி அடைவதற்கான இலக்கை மிக சுலபமாக எற்றி படித்து விடலாம். உனக்கான சோதனை காலத்தில் பொறுமையாய் இருந்துவிடு. மேகங்கள் மூடிக்கொண்டால் சூரியன் கூட பிரகாசிக்கவே முடியாது குழந்தையே. அந்த சூரியனுக்கே இந்த நிலைமை என்றால் நீயும் நானும் எம்மாத்திரம்? எனவே என் குழந்தையே, எப்பொழுது என்ன வேணுமானாலும் நிகழும், எந்த ஆச்சரியம் வேணாலும் நிகழும் என்ற நம்பிக்கையோடு இரு. வாழ்க்கை அடுத்த நொடியில் 1000 ஆச்சரியங்களை ஒளித்து வைத்திருக்கிறது என்பதை புரிந்து கொள். சிலவற்றை சந்தோஷங்களாக வைத்து கொண்டிருக்கிறது, மேலும் சிலவற்றை சங்கடங்களாக வைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் நடப்பது நடந்தே தீரும். நாம் பார்ப்பதை பார்த்துதான் ஆக வேண்டும். நமக்கு கிடைத்திருக்கும் எந்த வாழ்க்கையை வாழ்ந்துதான் ஆக வேண்டும். முயற்சி செய்ய எப்பொழுதும் தயக்கம் கொள்ளாமல் முயன்று கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு. உனக்கான இலக்கை எட்டும் வரை ஓடிக்கொண்டே இரு. வாழ்க்கையை மிக சுலபமாக எட்டி பறித்தே விடலாம். நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன் என் குழந்தையே. எதற்குமே பயப்படாதே. உன் அப்பா சொல்கிறேன், என் வார்த்தை மீது நம்பிக்கை வை. வாழ்க்கையை வெல்லலாம் வா. ஒதுக்குகிறார்கள் என்றால் நீ அதற்காக கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் நிராகரிப்புகள் தான் நல்ல நிலைமைக்கு உன்னை அழைத்து செல்லும். எல்லோருமே வாழ்க்கையில் பயணிக்கிறார்கள் என்று நீயும் பின்தொடராதே. கண்களை மூடிக்கொண்டு உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடு. அப்பொழுதுதான் உன் பாதை உனக்கு வெளிச்சமாக இருக்கும். எத்தனை கைகள் என்னை தள்ளிவிட்டாலும் என் நம்பிக்கை என்னை எப்பொழுதும் கைவிடாது என்ற தாரக மந்திரத்தை உன் மனதிற்குள் உன் வாயாலும் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன் நம்பிக்கை போல் எப்பொழுதும் நீ வாழ்வையில் மிக உயர்ந்த இடத்திற்கு செல்வாய். உன் சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன்னை வெற்றியடைய செய்வேன். கோபுரத்தின் உச்சிக்கு அழைத்து செல்வேன். அங்கே தீப பெருஞ்சுடர் போல் உன்னை வாழ்வில் ஒளிர வைப்பேன். நான் இருக்கிறேன், எதற்குமே அஞ்சாதே. இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே. கனவுகள் முளைப்பது இருள்தானே. யாரிடம் எப்படி பழக வேண்டும் என்பதை சிந்தித்து பழகு. பின் பழகிவிட்டு அவர்கள் உன்னை வெறுத்து ஒதுக்கி சென்று விட்டார்கள் என்றால் பின் நீதான் வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்வாய். மனதை வேதனைக்கு உள்ளாக்குவாய். உன்னைப் போல் உன்னை சுற்றி இருப்பவர்களும் நல்லவர்களாக இருப்பார்கள் என்று நினைத்து கொள்ளாதே. உலகத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான குணாதிசயங்களை கொண்டவர்களே. அனைவரிடமும் பார்த்து பழகு. பின் வருத்தப்படாதே. தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. தோல்வி வந்தாலும் முயன்று கொண்டே இரு. நீ அப்படி இருந்தால் அந்த தோல்வி கூட
என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இவன் முன்னேறிக்கொண்டே இருக்கிறானே என்று உன்னை பார்த்து பயந்து உன்னை விட்டு விலகிவிடும். அப்பொழுது வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடித்து விடலாம் நீ. அது மட்டும் அல்லாமல் எப்பொழுதும் மற்றவர்களை உன்னை போல் நினைத்து கொள்ளாதே. எல்லோரும் உன்னை போல் மிக நல்ல எண்ணம் படைத்தவர்களாக இருக்க மாட்டார்கள். உன்னை போல் மற்றவர்களும் வெவ்வேறு விதமாகத்தான் இருப்பார்கள். அனைவரையும் பார்த்து பின் அவர்களோடு பழக்கம் வைத்துக்கொள். உன் அன்பை அவர்களிடம் வெளிப்படுத்து. உன் பாசத்தை அவர்களிடம் வெளிப்படுத்து. உன்னை யாராவது அவமானப்படுத்தும் பொழுது அந்த நொடியில் வாழ்க்கையே வெறுத்தாலும் அடுத்த நொடியில் இருந்துதான் உன்னுடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது என்பதை புரிந்து கொள். உன்னை யாராவது அவமானப்படுத்தும் பொழுது அப்பொழுது முடிவெடு. அவர்கள் முன் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் பிரம்மாண்டமாகவும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற முடிவை எடு. அப்பொழுது உன்னை அவமானப்படுத்தியவர்களை உன்னை அண்ணாந்து பார்ப்பர், திரும்பி பார்ப்பர். நீ வாழ்க்கையில் ஏறிய உச்சத்தை பார்த்து. எப்பொழுதுமே சந்தேகத்தை உன் மனதிலிருந்து எரித்துவிடு. நம்பிக்கையை உன் மனதில் முழுவதுமாக விதைத்துவிடு. மகிழ்ச்சி தானாகவே உன் மனதில் மலர்ந்துவிடும். நம்பிக்கை மனதில் வந்துவிட்டாலே நிம்மதி தானாகவே வந்துவிடும். நிம்மதி வந்துவிட்டாலே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆனந்தமும் தானாகவே நிலைத்திருக்கும் உன் மனதிலும் உன் வாழ்விலும். உனக்கு ஏதாவது கிடைத்தால் அதை அனுபவித்து சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள். கிடைக்காததை நினைத்து ஏங்காதே. உனக்கு எது கிடைக்கவில்லையோ அதை நினைத்து நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்காமல் கிடைக்காததை நினைத்து ரசிக்க கற்றுக்கொள். அப்பொழுது அது தானாகவே உன்னிடம் வந்து சேரும். உன் மனம் மீண்டும் மீண்டும் எதை எண்ணுகிறதோ, எதை பார்க்கிறதோ, எதை நினைத்து கொண்டே இருக்கிறதோ அது மாதிரியே உன் வாழ்க்கையும் மாறிவிடும். நம்பிக்கைதான் வாழ்க்கை, உன் எண்ணம்தான் வாழ்க்கை. அதுபோல உனக்கு கிடைக்காததை பற்றியே நீ ரசித்து கொண்டிருந்தால், அதை பார்த்து ரசித்து கொண்டிருந்தால் உன் மனமும் அதிலேயே லயித்துவிடும். பின் உன் எண்ணம் போல் எல்லாமே உனக்கு வரும், சாதகமாக சந்தோஷமாக. அப்படி இருந்தால் உன் வாழ்க்கை போராட்டமில்லாத வாழ்க்கையாக மாறும். எப்பொழுதுமே உனக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே போராடு. அப்பொழுதுதான் வாழ்க்கை உனது வசமாகும். விதி உன்னுடைய 1000 கதவுகளை மூடினாலும் உன்னுடைய முயற்சி ஒரு ஜன்னலையாவது நிச்சயமாக திறக்கும். என் அன்பு பிரியமே, துன்பம் உன்னை சூழ்ந்தாலும் மேகம் கலைந்த வானமாய் எப்பொழுதும் தெளிவாகவே இரு. தெளிவான மனதோடே இரு. நீ தெளிவாக இருந்தால் அடுத்து என்ன செய்யலாம் என்ற நினைப்பு உன் மனதில் எண்ணிக்கொண்டே இருக்கும், எழுந்து கொண்டே இருக்கும். அப்பொழுது நீ உன் வாழ்க்கையில் மிக சுலபமாக அந்த துன்பத்திலிருந்து மீண்டு விடலாம். சத்தியமாக. முட்கள் பாதையில் சென்றால் முட்களையும் ரசிக்க கற்றுக்கொள். உனக்கு அப்பொழுது அதன் தரும் வழிகளும் பழகி போகும். எப்பொழுதுமே உன்னை நீயே ஏளனமாக நினைத்து கொள்ளாதே. அடுத்தவர்களோடு உன்னை ஒப்பிட்டு எப்பொழுதும் பார்த்து உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே. உலகத்தில் உன்னை விட மிக உயர்ந்தவர், திறமைசாலி யாருமே இல்லை. நீ நான் கண்டெடுத்த பொக்கிஷம். நீ அதிர்ஷ்டசாலியே, பாக்கியசாலியே. வேதனைகளை நீ ஜெயித்து விட்டால் அதுவே உனக்கு மிக பெரிய சாதனையாகத்தான் இருக்கும். உன்னால் முடியும் என்று எப்பொழுதும் நம்பு. என்னால் முடியும் என்று எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இரு. முடியும் முடியும் என்று நீ நினைத்தாலே போதும். முயற்சி அனைத்திலும் உனக்கு வெற்றியே, ஜெயமே, சாதகமே. ஒரு தோல்வி வந்துவிட்டால் முடங்கி விடாதே. தொடர்ந்து முயன்று கொண்டே இரு. வெற்றியை உனதாக்கிக் கொள்ளலாம். உன் கடினமான காத்திருப்புக்கு இதோ நீ விரும்பிய பரிசு. சந்தோஷமாக பெற்றுக்கொள். இனி உன் வாழ்வில் உன்னுடைய ஆட்சியே. உன் வாழ்வில் இனிமேல் உனக்கு நடக்கவிருக்கும் மாற்றங்கள், அற்புதங்கள், அதிசயங்கள் எல்லாம் ஏராளமாகவே இருக்கிறது. எனவே பயப்படாதே. உன் ஆட்சி ஆரம்பமாகப் போகிறது உன் வாழ்வில். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் உன்னை மகிழ்ந்து அண்ணாந்து ஆச்சரியத்தோடு பார்க்கும் நிலைமை உன் வாழ்வில் வரும். அதை நான் தீர்மானித்து விட்டேன். என் திட்டப்படிதான் எல்லாம் இதுவரை நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் நடக்கும் உன் வாழ்வில்.
இப்பொழுது உன்னிடம் இருப்பதை வைத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ பழகிக்கொள். பின் நீ எதிர்பாராத நேரத்தில் நீ எதிர்பாராத எல்லாமே உன் வாழ்வில் நிகழும். மிக ஆனந்தமாக, சந்தோஷமாக. நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு நல்ல மாற்றங்களும் நல்ல நிகழ்வுகளும் உன் வாழ்வில் நிகழும். அதை உன் சாயப்பா நிகழ்த்தி வைப்பேன். சர்வ நிச்சயமாக நிகழ்த்தி வைப்பேன். என்னை சர்வ சாதாரணமாக நினைத்து விடாதே என் குழந்தையே. ஒரு நொடி போதும் உன் வாழ்வில் அனைத்தையும் மாற்ற. நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு உனக்கு நான் கொடுத்து உன்னை மகிழ்விப்பேன் குழந்தையே. சந்தோஷமாக இரு. எப்பொழுதுமே உன்னால் முடியும் என்று நம்பு. உன்னால் மட்டுமே முடியும் என்று நம்பு. நீ முயற்சிக்கும் அனைத்து செயல்களிலும் உனக்கு எப்பொழுதும் வெற்றி உன்னை சூழ்ந்து இருக்கும். எந்த சூழ்நிலையையும் எதிர்த்து நிற்காமல் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் இருந்தால் குறி தவறினாலும் உன் முயற்சி அடுத்து வெற்றிக்கான பயிற்சியாக இருக்கும். தன்னம்பிக்கையோடு இரு, நம்பிக்கையோடு இரு. அனைத்தையும் சாதித்து விடலாம் உன் சாயப்பா துணையோடு. என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உனக்கு உண்டு என் பிள்ளையே. நான் இருக்கிறேன், எதற்குமே கலங்காதே. இனி எல்லாமே உன் ஆட்சிதான். உன் மனதில் இருக்கும் பாரத்தை இறக்கி வைக்கின்றாய். ஆனால் சிறிது நேரத்தில் மீண்டும் அந்த பாரத்தை உன் மனதில் ஏற்றிக்கொண்டு புலம்பி தவிக்கிறாய். உன் சாயப்பா உனக்கு நம்பிக்கையான வார்த்தைகளை கூறிய பின்பும் உன் மனதில்தான் ஏன் இத்தனை சுமைகள், இத்தனை பாரங்கள், இத்தனை சோகங்கள், இத்தனை விரக்தி? நம்பிக்கையோடு இரு. உன் அப்பா சொல்கிறேன் தானே, ஏன் கேட்க மாட்டாமல் அடம் பிடித்து கொண்டிருக்கிறாய்? என் அன்பு குழந்தையே, உனக்கான மாற்றங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் திடீரென்று உன் வாழ்வில் வரும். நம்பிக்கையோடு இரு. உன் மீது நம்பிக்கையாக இரு. உன் அப்பா மீதும் நம்பிக்கையோடு இரு. உனக்கு வந்த தடைகள், வலிகள் எல்லாம் உன்னை விட்டு விலகப் போகிறது. நீ என் மீது முழுமையாக அன்பும் பாசமும் வைத்திருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். நீ ஜென்ம ஜென்மமாய் கடந்து வந்த என்னுடைய பொக்கிஷமான குழந்தை. உன்னை சரி செய்வதும் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வருவதும் உன் மனதில் உள்ள வலிகளை விலக்குவதும் என்னுடைய கடமை குழந்தையே. உன்னை ஒருபோதும் வேதனைப்படுத்த மாட்டேன் உன் சாயிதேவா. இந்த நாள் வரை உன் நண்பர்கள்தான் உன்னை காயப்படுத்தி இருக்கிறார்கள் என்று நீ அறிந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் அதற்கான உண்மையான நோக்கம் உன்னை காயப்படுத்துவது அல்ல. உன்னுடைய உண்மையான அன்பை அவர்கள் புரிந்து கொள்ளவே இல்லை. உன்னை கேலி பொருளாக நினைத்து மற்றவர்கள் முன் உன் அன்பை எள்ளி நகையாடினர். குழந்தையே, உன்னை போல் மற்றவர்களும் நினைத்து விடாதே. உன்னை போல் நல்ல பண்புகள் கொண்டவர்கள் இந்த உலகத்தில் இருப்பது மிக கடினமே. எனவே மற்றவர்களோடு பழகும் முன் பார்த்து பழகு. நல்லவர்கள், தீயவர்கள், உன் மனதை காயப்படுத்துபவர்கள் யார் என்பதை புரிந்து பின் அவர்களோடு பழகு. உன்னை மாதிரியே மற்றவர்களும் நினைத்து விடாதே நல்லவர்களாக. இந்த உலகத்தில் யார் வேணாலும் எப்படி வேணாலும் இருப்பார்கள். அவர்களை புரிந்து கொண்டு அவர்களோடு பழக்கத்தை வைத்துக்கொள். உன் அன்பை புரியாமல் உன்னை விட்டு விலகி சென்றவர்களை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டே இருப்பதால் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியாது. எந்த மாற்றங்களும் நிகழவும் போவதில்லை. உன்னை விட்டு விலகி சென்றவர்களுக்கு முன் நீ நம்பிக்கையோடு வெற்றியாக எழுந்து நின்றாலே போதும். உன்னை காயப்படுத்தி சென்றவர்கள் காயப்படுவார்கள் உன்னுடைய வளர்ச்சியை கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பார்த்து. எனவே மற்றவர்கள், உன்னை காயப்படுத்தினவர்கள், உன்னை வேதனைப்படுத்துபவர்களுக்கு முன் நீ வாழ்ந்து காட்டுவதுதான் அவர்களுக்கு நீ கொடுக்கும் பதிலடியாக இருக்கும். வாழ்க்கையில் எது எல்லாம் நிரந்தரம் என்று நீ நினைத்து கொண்டிருந்தாயோ அவையெல்லாம் நிதர்சனமான பொய்கள் என்பது உனக்கு புரிகிறதா? அதை நீ உணர்ந்து கொள்ளவே, புரிந்து கொள்வதற்காகவே உன் வாழ்க்கையில் சோதனைகள் தரப்பட்டது. யாரை நம்பி, யார் உன் மனதிற்கு இனிமையானவர் என்று நம்பி உன்னுடைய பொக்கிஷமான அன்பை நீ கொடுத்தாயோ அவர்கள் உனக்கு உண்மையானவர்கள் அல்ல என்பதை உனக்கு உணர்த்தவே உனக்கு சோதனைகளையும் பிரச்சனைகளையும் நான் கொடுத்தேன் குழந்தையே. யாருக்காக எதிர்பார்த்து இது நாள் வரை காத்திருந்தாயோ அவர்கள் உனக்கு உண்மையானவர்கள் அல்ல என்பதை உணர்த்தவே
அவர்களின் சுய ரூபத்தை உனக்கு வெளிக்காட்டினேன். ஆனால் நீயோ வெகுளித்தனமாக இருந்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய அன்பான குணத்தையும் அப்பாவி குணத்தையும் பல பேர் மாறாக பயன்படுத்துகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளாமலேயே நீ அப்பாவித்தனமாக இருந்து கொண்டிருக்கிறாய் குழந்தையே. இப்படி இருக்கையில் நீ காத்திருந்து எதிர்பார்த்திருந்து நம்பிக்கையோடு இருந்த காலத்தையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு உன்னுடைய பொறுமையையும் நம்பிக்கையையும் இப்பொழுது இழந்துவிட்டு தவித்து கொண்டிருக்கிறாய். குழந்தையே, உன்னுடைய முடிந்த காலங்களை மறந்தும் கூட நினைத்து பார்க்காதே. அது வீணாக உன் மனதிற்கு பாரத்தை தான் ஏற்படுத்தும். முடிந்த காலத்தை விட்டுவிடு. இனி வரப்போகும் காலமெல்லாம் உனக்கு நல்ல காலமாகவே இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. உன் அப்பா உன் விதியை மாற்றி உனக்கான உறவை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ யாரை முழுதாக நம்பினாயோ அவர்களை மனம் மாற்றி உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். என் பிரியமான குழந்தைக்காக இதை கூட செய்யாமல் ஒரு தாய் ஒரு தகப்பன் இருக்க முடியுமா? நிச்சயமாக இருக்க மாட்டார்கள். நான் உன் தகப்பன்தானே.